ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பைக்கை எவ்வளோ தான் மெயின்டைன் பண்ணாலும் ஒரு தப்பை மட்டும் நம்ம எல்லாருமே காமனாக பண்ணுறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் ஆயில் லெவலை வந்து செக் பண்ணுறதே கிடையாது. நம்ம வந்து பைக்கை சர்வீஸ் பண்ணுறோம். அதோடு வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த சர்வீஸ் தான் வந்து டேரெக்டாக ஆயிலை சேஞ்ச் பண்ணுறோமே தவிர, ஆயில் எந்த லெவலில் இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறதே கிடையாது. ஆயில் செக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி செக் பண்ணணும். அதே மாதிரி செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு காமனான மிஸ்டேக்கை பண்ணுறோம். அது என்ன அப்படின்றத இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஆயிலை வந்து லெவல் செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிப்ஸ்டிக் கொடுத்துருப்பாங்க. இந்த டிப்ஸ்டிக்கை ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றி கழட்டணும். இப்படி கழட்டினதுக்கப்புறம் டிப்ஸ்டிக் எடுத்து இப்போ வந்து லெவலை பார்க்கவே கூடாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, இதை ஃபஸ்ட்டு நல்லா துடைக்கணும் எட்ஜை. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, மேலே இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த எக்ஸாக போட்டிருக்காங்க. இல்லை டாப்பில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹை லெவல், கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லோ லெவல். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இன்டர்மீடியேட்டாக தான் இருக்கணும். சப்போஸ் கீழே இருக்குன்னா ஆயில் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். மேலே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குன்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா ஓவராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இப்போ செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உள்ளே இப்படி ஜஸ்ட்டு இப்படி இன்சர்ட் தான் பண்ணணுமே தவிர டைட் பண்ணக்கூடாது. நம்ம பண்ணுற காமனான தப்பு பார்த்திங்கன்னா டைட் பண்ணி செக் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக டைட்லாம் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் இப்படி வச்சுட்டு திரும்பி இப்படி எடுக்கணும். எடுக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாருமே எடுத்து இப்படி திருப்பிடுறாங்க. ஆக்சுவலாக இப்படி திருப்பி பார்க்குறாங்க. இப்படி பார்க்கக்கூடாது. இப்படி பார்த்தா என்ன ஆகும்னா, இங்கே இருக்க ஆயில் வந்து இந்த சைடு வந்துடும். இப்படி வரும்போது பார்த்திங்கன்னா ஆயில் எக்ஸஸாக தெரிகிற மாதிரி வரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே காமனாக பண்ணுற மிஸ்டேக்கு. ஸோ இப்படி பார்க்கும்போது என்ன நினைப்போம்னா, இங்கே இருக்க ஆயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிராவிட்டினால கீழே வரும்போது ஆயில் அதிகமாக இருக்குது, கரெக்டாக இருக்குன்னு நினச்சிப்போம். ஆக்சுவலாக எப்பயுமே டிப்ஸ்டிக் வந்து இப்படி தான் பிடிச்சி செக் பண்ணணும். சரி, இப்போ அது எப்படி கரெக்டாக செக் பண்ணுறது சொல்லி பார்ப்போம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து கீழே இறங்குறதால கரெக்டாக தெரியும். பாருங்கள், உள்ளே வைக்கிறேன், நான் டைட் பண்ணல, அப்படியே எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆயில் வந்து கரெக்டாக டாப் லெவல் கிட்ட இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் ஆயில் லெவல் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்படி தான் பார்த்திங்கன்னா ஆயில் லெவல் வந்து செக் பண்ணணும். ஆயில் லெவல் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி செக் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினில் என்ன தான் நம்ம ஆயில் ஊற்றினாலும் ஏதாச்சும் ஒரு சான்சஸாக ஆயில் வந்து ட்ரைன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாச்சும் பேக்கிங் லூஸாக இருக்கோ, இல்லை வேறு ஏதாச்சும் கீழே ட்ரைன் போட்டு லூஸ் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் லீக் இருக்கும். நம்ம அதனால் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி செக் பண்ணுறது நல்லது. இவ்வளோ நாள் வந்து தப்பாக செக் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் கரெக்டாக செக் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல இந்த டிப்ஸ்டிக் அந்த ஆயில் லீக் ஆகுதுன்னா, இந்த ஓரிங் இருக்குது பாருங்கள், இந்த கருப்பு ஓரிங், இதை சேஞ்ச் பண்ணிங்கனாலே போதும். டிப்ஸ்டிக் வந்து அந்த ஆயில் லீக் வந்து தவிர்த்தலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.